ஹலோ கைஸ், நான் உங்கள் பாட்டுக்காரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் டைம், அதாவது ஆரம்பிச்சதுலேருந்து இந்த வாரம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பாட்காஸ்ட்டை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணாமல் திங்கக்கிழமை ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னா இது நான் பெருசாக பிளான் பண்ணலை. போன வாரம் ரொம்பவே ஹெக்டிக்காக இருந்துச்சு. பேக் டு பேக் வேலை, ஃபுல் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் போன வாரம் பாட்காஸ்ட் பண்ண முடியல. ஸோ சனிக்கிழமை ராத்திரி உட்காந்துருக்கேன். இந்த வாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கும்போது, திங்கட்கிழமை ஜூலை 12 நா. முத்துக்குமார் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை ஒட்டி அவரை பற்றி பாட்காஸ்ட் பண்ணலாம், அவரை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். நா. முத்துக்குமாரோட பயங்கர ரசிகன், வெறியன், கன்னி, என்ன வேணால் சொல்லலாம். முத்துக்குமார் எனக்கு அறிமுகமானது பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் காதல் வளர்த்தேன் பாட்டில். அந்த பாட்டு மட்டும் இல்லைன்னா, நான் வந்து என் லைஃப் எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். எனக்கு சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வராமல் போயிருக்கலாம், பாடல்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் வராமல் போயிருக்கலாம், மேபி கஷ்டப்பட்டு படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை ஆசைப்பட்ட மாதிரி கிரிக்கெட்டராகவோ ஏதோ ஒன்று ஆயிருப்பேன். நான் கண்டிப்பாக சினிமா சம்மந்தப்பட்டோ இல்லை இசை சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் நான் இன்றைக்கி கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டேன். காதல் வளத்தை வந்து என் லைஃப்பை மாற்றின ஒரு பாட்டு. அந்த பாட்டை எழுதினது முத்துக்குமார்னு தெரியும். அந்த பாட்டோட இசை யுவன் சங்கர் ராஜான்னு தெரியும். அந்த பாட்டுக்கு குரல் கொடுத்தவர் கேகேன்னு தெரியும். இவ்வளோதான் வந்து எனக்கு அப்போ இருந்த ஒரு இன்ஃபர்மேஷன், அப்போ இருந்த ஒரு ஒரு என்னன்னு சொல்கிறது, அப்போ தெரிஞ்ச விஷயம் அவ்வளோதான். நான் ஆக்சுவலாக காதல் வளர்த்தேன் வரும்போது நான் 7th 8th படிச்சுட்டு இருந்தேன். 8th நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் பஞ்சாபில் இருந்தேன். பாட்டு கேட்டேன், அவ்வளோதான். காதல் வளர்த்தேனும் கண் பேசும் வார்த்தைகளும் ரிப்பீட்டில் கேட்பேன். ஏன்னா அப்போ வந்து என்கிட்ட ஒரு ஆடியோ சிடி இருந்துச்சு. அந்த ஆடியோ சிடி வந்து நானாக பிக் பண்ண ஒரு 14 பாட்டை பேர்ன் பண்ணி கொண்டு போயிருந்தேன். ஆடியோ சிடி பற்றி சொல்லணும். அந்த ஆடியோ சிடி வந்து என் லைஃப்பில் நான் அதிகமாக கேட்ட சிடி அதுதான். அதிகமான எக்ஸாகரேட்டே பண்ணலாம், குறைஞ்சது ஒரு 2000 to 3000 டைம்ஸ் அந்த அந்த ஆடியோ சிடியை நான் ரிப்பீட்டில் கேட்டிருப்பேன். கேசட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது, MP3 மார்க்கெட்ஸ்க்கு வருது. அந்த மாதிரி டைமில் தான் இந்த ஆடியோ சிடி என் கைக்கு மாட்டுச்சு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா, கண் பேசும் வார்த்தைகள் நா. முத்துக்குமார் எனக்கு தெரியாது. காதல் வளத்தேன் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும். அதனாலேயே வந்து அது யார் பண்ணா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு ஸோ கேட்டுட்ருந்தேன். தென் நான் தென்காசி வரேன். அப்போ வந்து இந்த 50 பைசாவுக்கு பாட்டு புக் கிடைக்கும். ஒரு படத்தோட பாட்டு புக் பார்த்தீங்கன்னா 50 பைசா, 50 பைசா. ஸோ தென்காசியில் வந்து அனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு கடை, பெட்டி கடை. அந்த கடையில் இல்லாத பாட்டு புக்கே இருக்காது. அந்த சீசனில் எல்லா ஒரு கடந்த ஒரு 10 வருஷத்தில் எந்த படத்தோட பாட்டு புக்னாலும் கிடைக்கும். ஸோ ஒரு நாள் வந்து ஏதோ அந்த சைடு டியூஷன் முடிச்சுட்டு போயிட்டுருக்கும்போது, சரி இந்த இந்த முத்துக்குமார் வேறு என்ன பண்ணியிருக்காரு, இந்த கடைக்காரர்கிட்ட கேட்கலான்னு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு போனால், அவருக்கு பெருசாக முத்துக்குமாரை பற்றி தெரியல. ஸோ அப்போ வந்து காதல் படத்தோட பாட்டு புக் அந்த இதில் தொங்கிட்டு இருந்துச்சு. எனக்கு அது வேணும், அது கொடுத்துருங்க அப்படின்னேன். அவரும் கொடுத்துட்டாரு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டுருக்கும்போது சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போது இந்த வரி இருந்துச்சு. மின்சார கம்பிகள் மீது மைனாக்கள் கூடு கட்டும், நம் காதல் தடைகளை தாண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தை என்ன ரொம்பவே இதாச்சு. முத்துக்குமார் எழுதின அந்த வரிகள் தான். என்னதான் காதல் வளத்தேன் கேட்டு முத்துக்குமாரை பிடிச்சி போயிருந்தாலும், இந்த வரி என்னை வந்து அவர் மேலே ஒரு ஒரு கண்மூடித்தனமான ஒரு அன்பை, கண்மூடித்தனமான ஒரு ஒரு ஈர்ப்பை எனக்கு அது கொடுத்துச்சு. அந்த வரி முத்துக்குமார் மேலே. அப்போ வரைக்கும் முத்துக்குமாரோட முகத்தை நான் பார்த்தது கிடையாது. இதான் உண்மை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆனந்த விகடனில் ஒரு ஒரு இன்டர்வியூ, முத்துக்குமார், யுவன் இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ வருது. அப்போ தான் ஓகே, முத்துக்குமார்ன்றவர் தாடி வச்ச ஒல்லியா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்தியான ஒருத்தர் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் எனக்கு முத்துக்குமார் வந்து யாருன்னு தெரியாது. இந்த பேருக்கான உருவம் இப்படி தான் இருக்குன்ற ஒரு ஐடியா கூட எனக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் நான் முத்துக்குமார் அவர்களுடைய ஒரு இது பார்க்குறேன். அதுக்கப்புறம் நிறைய தேடுறேன்.
இவரு என்ன எழுதியிருக்காரு? என்ன பண்ணிட்டுருக்காரு? அப்ப வந்து பெருசா இன்டர்நெட்ல இன்ஃபர்மேஷனும் இருக்காது. Googleல இருக்கிறது வந்து ரொம்ப அ நம்பக்கூடிய தகவல்களா இருக்காது. அப்போ ராகான்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருந்துச்சு. ராகால வந்து சாங்ஸ் இருக்கும். ஸோ, அதில தேடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஆ நெறைய கேசட் அப்போ வந்து இந்த மிக்ஸ் டேப் பண்ற கடை, சிடி ஷாப்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ, அங்க இருக்கிறவங்கள்ட்ட போய் ஃப்ரெண்டு பிடிக்கிறது. அவங்க சொல்லுவாங்க, "ஏய் இது இந்த பாட்டு இவரு எழுதியிருக்காரு, இந்த பாட்டு இவரு எழுதியிருக்காரு. இது மியூசிக் இவனோட மியூசிக்ல இந்த ஆல்பம் வருது." இந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணுவேன். ஸோ, மன்மதனும், காதலனும் ஒரே டைம்ல தான் வருது ஆல்மோஸ்ட். ஸோ, காதல்ல நான் சொன்ன மாதிரி ஆ உனக்கென இருப்பேன் பாட்டுல அந்த வரிகள் என்ன பயங்கரமா பாதிச்சது. அந்த படத்துல எல்லா பாட்டுமே ஹிட்டு. தொட்டு தொட்டு என்னை, தண்டத்தி கருப்பாயி, அப்புறம் பூவும் பிடிக்குது, இவன் தான் அந்த பாட்டு. எல்லா பாட்டுமே அந்த படத்துல ஹிட்டு. ஸோ, அதுக்கப்புறம் அப்படியே போகுது. அவரும் நெறைய பாட்டு எழுதிட்டுருக்காரு. நானும் வந்து நம்ம ஊர்ல ஒரு கேவலமான கலாச்சாரம் இருக்கு. இப்ப இருக்குதான்னு தெரியல. இந்த 9த், 10த் +1, +2 படிக்கும்போதெல்லாம் வீட்ல கேபிள் கனெக்ஷன கட் பண்ணுவாங்க. என்னமோ அதனால தான் நம்ம படிக்காத மாதிரியும், அதனால தான் நம்ம கெட்டு போற மாதிரியும் ஒரு ஒரு மித்து. ஸோ, அதனால எனக்கும் அந்த மாரி சம்பவங்கள் நடந்ததுனால, எனக்கு ஆக்சுவலா வீட்ல கட் பண்ணல. எனக்கு சுத்தமா இல்ல. ஸோ, அப்படியே போயிட்டே இருந்துச்சு. தென் ஒரு 12த் முடிச்ச பிறகு தான் வந்து சினிமா மேல எனக்கு ஈர்ப்பு அதிகமாகுது. ஸோ, சினிமா சம்மந்தப்பட்ட நபர்களோட நான் உரையாடுறேன். எனக்கான வேலைகள் இங்க கிடைக்குது. ஸோ, அப்படி போயிட்டுருக்குது. ஸோ, அப்படியே போயிட்டுருக்கு. நான் வந்து அப்போ யுவன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இப்பவும் அதோட Facebook, Twitter, Instagramலாம் இருக்கு. ஸோ, அதில வந்து யுவனோட 100த் ஃபிலிம் பிரியாணிக்கு வந்து நான் என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல யுவன் கூட க்ளோஸா ஒர்க் பண்ணவங்கள்ட்ட நான் பைட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்றேன். எனக்கு என்னோட அண்ணன் ஒருத்தர் ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு வந்து எனக்கு முத்துக்குமார் அவர்களுடைய ஃபோன் நம்பர குடுத்து, "நீ பேசுடா" அப்படின்னாரு. நான் சொன்னேன், அண்ணா நான்லாம் கூப்பிட்டா எடுப்பாரா?" அப்படின்னு. அவர் சொன்னாரு, "இல்ல, இல்ல நான் ஆல்ரெடி நீ கூப்பிடுவேன்னு சொல்லிட்டேன். நீ பேசு" அப்படின்னாரு. நான் உடனே அவருக்கு ஒரு மெசேஜ் பண்றேன். "ஹாய் சார், திஸ் இஸ் சுதீர் ஃப்ரம் யுவன் வேர்ல்ட். ஜெகதீஷ் கேவ் யுவர் நம்பர். ஐ வாண்ட் டூ டாக் டூ யூ" அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண 2வது நிமிஷம் எனக்கு அவர் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு, "வணக்கம் தம்பி, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னாங்க. "நல்லா இருக்கேன் சார்." எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செலிபிரிட்டிட்ட பேசுறேன் நானு. செலிபிரிட்டினா சினிமா சம்மந்தப்பட்ட ஒருத்தர்ட்ட. ஆக்சுவலா சினிமால வேலை பார்க்குற நெறைய பேர்ட்ட பேசியிருக்கேன். சினிமால நம்ம நம்ம என்னன்னு சொல்றது? நம்ம பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு ஒரு மனுஷன்ட்ட நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் டைம் அதான். அவர்ட்ட பேசினோனே அவர் சொன்னாரு, "பண்ணிக்கலாம் தம்பி. நீங்க வாங்க சென்னை வரும்போது சொல்லுங்க. நம்ம சந்திக்கலாம்." அப்படின்னாரு. ஸோ சென்னை வந்தேன். வந்து அவர மீட் பண்ணேன். நான் மீட் பண்ண போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு போயிட்டேன். கூட்டு போய் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் அவர்ட்ட டைம் கேட்டிருந்தேன். ஒரு 3 1/2 மணி நேரம் போச்சு அந்த உரையாடல். நெறைய பேசினாரு. என்ன பண்றீங்க? என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? புக் படிப்பீங்களா? பாட்டு கேட்பீங்களா? படம் பார்ப்பீங்களா? எந்த வரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அ யார் யாரோட பாட்டு கேட்பீங்க? யாரோட வரிகள நீங்க சிலாகிச்சு கேட்பீங்க? எல்லாம் கேட்குறாரு. நாங்க சொல்றோம். நான் சொல்லிட்டே இருக்கேன். அப்போ வந்து ஒரு ஸ்டேஜ்ல சொன்னேன், "நான் பெருசா புக் படிக்க மாட்டேன் சார்" அப்படின்னேன். அவரு ஒரு 1 நிமிஷம் அப்படின்ட்டு அவரு இன்னொரு ரூம்குள்ள போய், அவரு எழுதின அவருடைய புத்தகங்கள் ஒரு 10 புக்ஸ வந்து எடுத்து, அடுத்து நீங்க வரும்போது நான் கேட்பேன். இத நீங்க படிச்சுட்டீங்கன்னு சொல்லணும்" அப்படின்னு சொன்னாரு. "ஓகே சார்" அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டேன். ஆ அந்த 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 மீட் வந்து எனக்கு ரொம்பவே புடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா, ஒரு மனுஷன பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். அவருடைய கவிதைகள் படிச்சிருக்கோம், பாடல்கள் கேட்டுருக்கோம். ஆனா, அவர நேர்ல பார்க்கும்போது, அவரு வந்து எனக்கு மாமனும் கிடையாது, மச்சானும் கிடையாது. நான் அவர சந்திக்கிறேன். அவரும் என்ன ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறாரு. அவ்ளோ ஒரு அந்த உரையாடல் வந்து என்னைய ரொம்ப ஒரு மாத்துச்சு. அப்பதான் அவரு சொன்னாரு, "சுதி நீங்க புக் படிக்கிறீங்க, படிக்கல. புத்தகங்கள் வாங்குங்க. அதனால வந்து என்னைக்காவது ஒரு நாள் நீங்க படிக்க ஆரம்பிச்சுருவீங்க" அப்டின்னாரு. அதனாலேயே என்னவோ தெர்ல நான் நெறைய புக்ஸ் வாங்குவேன் இப்போ வரைக்கும். பெருசா ஒண்ணும் படிக்க மாட்டேன். வாங்கி ஸ்டாக் பண்ணிப்பேன். அந்த மீட்டிங் முடிஞ்சுச்சு. அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு நான் எங்க தென்காசி வந்துட்டேன். வந்த பிறகு கொஞ்சம் ஃப்ரீலான்ஸ் ஒர்க்ஸ் வீட்ல இருந்ததுலேருந்தே அப்பவே நான் வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டுருந்தேன்.
ஒரு ஆடியோ லேபிளுக்கு நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ வீட்லேருந்து வேலை பார்த்துட்ருப்பேன். அப்போது எப்போவாவது எனக்கு அவர்ட்ட பேசணும் போல இருக்குன்னா, நான் உடனே மெசேஜ் பண்ணுவேன். சார், ஹாய் சார், கேன் ஐ கால் யூ அப்படின்னு. உடனே அவர் கால் பண்ணுவாரு. சில சமயம்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு பாட்டு வரி கேட்டுட்டு, இது எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது, நான் அவருக்கு மெசேஜ் பண்ணுவேன். உடனே அவர் கூப்பிட்டுருவாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவுல நான் நான் சினிமாவுக்கு சென்னைக்கு வந்தே ஒரு 7, 8 இயர்ஸ் ஆச்சு ஆல்மோஸ்ட். இந்த 8 வருஷத்துல அவர மாரி ஒரு ஃபோனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற ஒரு மனுஷன நான் பார்த்ததே கிடையாது. திடீர்னு நான் மெசேஜ் பண்ணேன்னா, ஃபோன் பண்ணிட்டு, "சொல்லுங்க சுதீர், மலேசியால இருக்கேன். இப்ப இன்னைக்கு தான் ஒரு கம்போசிங்க்கு வந்தேன். பரவால்ல சொல்லுங்க. என்ன மெசேஜ் பண்ணியிருந்தீங்க?" அப்படிலாம் கேட்பாரு. அவர மாரி ஃபோனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற ஆள வந்து நான் பார்த்ததே கிடையாது. ரொம்பவே அவரு நம்மள ட்ரீட் பண்ற விதமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஸ்பெஷல்னா வந்து ஏலியனேட்டடா இருக்காது. நம்ம வீட்ல ஒரு பெரிய அண்ணன் இருக்காரு. சில வீட்ல பெரிய அண்ணன்களுக்கு வந்து கடைசி தம்பி மேல ஒரு தனி பாசம் இருக்கும். சிலருக்கு கடைசி தம்பி பிடிக்காது. ஆனா சிலருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும்னு நெனைப்பாங்க. ஸோ அந்த அந்த ஒரு ஜோன்லயே என்ன வச்சிருந்தாரு முத்துக்குமார். அப்படியே நாட்கள் போச்சு. நான் வந்து ஒரு அதுக்கப்புறம் சென்னை வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சபோது ஒரு ஃபிலிம் புரொடக்ஷன் கம்பெனியில ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருந்தேன். அப்போ வந்து ஒரு நாள் திடீர்னு எனக்கு கால் பண்ணிட்டு, "சுதீர் என்ன பண்றீங்க?" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "சார், இந்த மாரி இந்த கம்பெனியில இந்த பொசிஷன்ல இருக்கேன் சார்" அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே ஒரு பாஸ் விட்டுட்டு, "நான் அவர்ட்ட பேசுறேன். நீ என் கூட வந்து வேலை பார்க்குறியா?" அப்படின்னாரு. "ஏன் சார் திடீர்னு இப்படி கூப்பிட்டீங்க?" அப்படின்னா, "இல்ல, வர்றவங்கலாம் வந்து அ கொஞ்ச நாள் இருக்காங்க. டைரக்டர் ஆனோனே போயிடுறாங்க. ஆ எனக்கு தெரியும் உனக்கு இசை சார்ந்த துறையில நீ இருக்கணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஸோ இருந்தா நல்லாருக்கும்." அப்படின்னு சொன்னாரு. "சார், எனக்கு தெரியல சார். ஏன்னா அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப். அது எப்படி எனக்கு நான் நோ சொல்றது? அங்க எப்படி குவிட் பண்றதுங்கிற டிலமாலயே இருந்தேன். பட் இந்த இந்த விஷயத்த நான் அவர்ட்டயும் சொன்னேன். அதுக்கு தான் அவர் சொன்னாரு, "நான் வேணா அந்த டைரக்டர்ட்ட பேசுறேன். அந்த டைரக்டர், புரொடியூசர்ட்ட பேசுறேன். நான் சொன்னா கேட்பாங்க" அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்டா அப்பப்போ ஃபோன் பண்ணுவோம். அப்பப்போ மெசேஜ் பண்ணுவாரு. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் காலையில ஒரு சண்டே, நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு ஞாயித்துக்கிழமை. காலையிலேயே பீச்சுக்கு போயிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பீச்சுக்கு போயிட்டு வந்தோம். வரும்போது ஒரு நியூஸ் நான் கேள்விப்படுறேன். "முத்துக்குமார் தவறிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு. என்னால அந்த விஷயத்த, அந்த நியூஸ வந்து என்னால ஜீரணிக்கவே முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்றாங்க. "டிவில நியூஸ் பார்த்தியா? இப்படி முத்துக்குமார் இறந்துட்டாராமா" அப்படின்னு. எனக்கு ஒண்ணுமே ஓடல. சரி, நான் திரும்ப கூப்பிடுறேன் அப்படின்னு ஃபோன் வச்சுட்டேன். கம்ப்ளீட்டா பிளாங்க் அவுட் ஆயிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சுன்னு தெரியல. முத்துக்குமார் எனக்கு எவ்ளோ பிடிக்கும், முத்துக்குமார் எனக்கு எவ்ளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா கூட நான் வந்து பெருசா சினிமாவ பத்தி பேசினது கிடையாது. அப்பாவுக்கு சினிமா பத்தின ப்ராசஸ் தெரியும். அப்பாவுக்கு வந்து சினிமாவ பத்தி, சினிமால இருக்கிற நெறைய பேரோட பேர் தெரியாது. பட் முத்துக்குமார் தவறுன உடனே அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி, எங்க அப்பா, அம்மாலாம் ஆறுதல் சொல்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப ஒரு பெர்சனலான இழப்பா தான் நான் பார்க்குறேன். இறப்பு வந்து என்னைக்குமே வந்து அ என்னன்னு சொல்றது? இறந்துட்டாங்க. சரி, அடுத்து என்ன? அப்படின்னு நம்மளால கடந்து போயிடவே முடியாது. எஸ்பெஷலி அந்த இறந்தவங்க நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப புடிச்சவங்க. நம்ம அவங்கள வந்து ஒரு என்னன்னு சொல்ல, ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இடத்துல வச்சிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில, இறப்பு என்னைக்குமே கசப்பானது தான். அந்த கசப்பு வந்து நம்மளால கடந்து போயிடவே முடியாது, என்ன பொறுத்தவரைக்கும். அவர் தவறி இத்தன நாள் ஆச்சு. இத்தன நாள்ல வந்து அவர பற்றியும், அவரோட வரிகள பத்தியும் யோசிக்காத நாளோ, சிலாகிக்காத நாளோ இல்ல. ஸோ ஒருத்தரோட இறப்பு வந்து ரொம்பவே ஒரு, அது குடுக்குற ஒரு வெறுமைய வந்து நம்மளால முழுங்கிடவே முடியாது. இறப்பு பத்தி முத்துக்குமார் எழுதியிருக்காரு. ஆம், "மரணம் என்பது ஒரு கருப்பு ஆடு. பல சமயங்களில் நமக்கு பிடித்தமான ரோஜாக்களை அது தின்று விடுகிறது" அப்படின்னு சொல்லிட்டு. ஆ என் லைஃப்ல என்ன மிகவும் பாதித்த இறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அப்பா, அதுக்கப்புறம் வந்து என்னுடைய முத்துக்குமார். அப்பா வந்து ஓகே. அப்பா கூட வந்து எனக்கு பெருசா ஐ மீன் பேசுவேன், எல்லாம் ஓகே. பட் ஒரு மரியாதையா என்னன்னு தெரியல. நான் வந்து அந்த ஒரு க்ளோஸ் ஜோனுக்கே போல. அதுவும் ஹை ஸ்கூல் போனதுலேருந்தே வந்து எங்களுக்குள்ள இருந்த ஒரு என்ன சொல்றது, டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு. அது வந்து வெறுப்புனாலேயோ வேற எதுவும் கிடையாது. ஒரு மரியாதை. அ வாரத்துக்கு ஒரு தடவ தான் ஃபோன் பேசுவேன், அந்த மாதிரி. முத்துக்குமார் பார்த்தீங்கன்னா, என்னோட பிளட் ரிலேஷனே கிடையாது. அப்படி இருந்தும் அவருடைய மரணம் வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னால ஜீரணிக்கவே முடியாத ஒரு விஷயம். ஆ எங்க அப்பா கூட சொன்னாங்க, "போய் கடைசி மரியாதை பண்ணிட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போகவே இல்ல. ஏன்னா,
அவர் என்னோட பார்வைக்கு அவர் உயிரோட இருக்காரு. அவர் உயிரோடவே இருந்துட்டு போயிரட்டும். அவர் இறந்த அந்த என்னன்னு சொல்ல, அந்த அவருடைய இறந்த உடல போய் நான் பார்த்து, அ நான் இன்னும் கஷ்டப்பட விரும்பல. ஸோ அதுதான் வந்து முக்கியமான காரணம். முத்துக்குமார் வந்து எனக்கு வாழ சொல்லிக் குடுத்துருக்காரு. முத்துக்குமார் வந்து எனக்கு அ வாழ்க்கைய ரசிக்க சொல்லிக் குடுத்துருக்காரு. முத்துக்குமார் வந்து எனக்கு காதல சொல்லிக் குடுத்துருக்காரு. முத்துக்குமார் வந்து எனக்கு காதலின் வலிய சொல்லிக் குடுத்துருக்காரு. காதலி இல்லாத போதும் காதலின் வலி எனக்கு அவர் த்ரூ தான் தெரியும். அவர் பிறந்த நாள் அன்னைக்கு அவர பத்தி அவருடைய மெமரீஸ வந்து ஆ ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். அதனால தான் இந்த பாட்காஸ்ட். இதில வந்து நான் பெருசா இசை பத்தி பேசல. எனக்கு தெரிந்த முத்துக்குமார், என்னுடைய முத்துக்குமார் பத்தி நான் பேசியிருக்கேன். முத்துக்குமார் எழுதினதில எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதைய உங்களுக்காக வாசிச்சு காட்டணும்னு நான் நெனைக்கிறேன். "காதலித்து கெட்டுப்போ, அதிகம் பேசு, ஆதி ஆப்பிள் தேடு, மூளை கழற்றி வை, முட்டாளாய் பிறப்பெடு, கடிகாரம் உடை, காத்திருந்து காண், நாய்க்குட்டி கொஞ்சு, நண்பனானாலும் நகர்ந்து செல், கடிதம் எழுதக் கற்றுக்கொள், விதவிதமாய் பொய் சொல், விளையாற்றில் விழு, பூ பறித்துக் கொடு, மேகமென கலை, மோகம் வளர்த்து மித, மதிகெட்டு மாய், கவிதைகள் கிறுக்கு, கால் கொலுசில் இசை உணர், தாடி வளர்த்துத் தவி, எடை குறைந்து சிதை, உளறல் வரும் குடி, ஊர் எதிர்த்தால் உதை, ஆராய்ந்து அழிந்து போ, மெல்ல செத்து மீண்டு வா, திகட்ட திகட்ட காதலி." இது வந்து நான் நெறைய தடவ படிச்சிருக்கேன். ஒவ்வொரு தடவ படிக்கும்போதும், ஒவ்வொரு வரியிலயும் அவ்வளோ ஆச்சரியம். இந்த மனுஷன் வாழ்ந்திருக்கான் அப்படின்னு தோணுது. ஆனா, முத்துக்குமார் சார், நீங்க வந்து என்னை ஏமாத்திட்டீங்க. நீங்க வந்து ரொம்ப நாள் இருந்திருக்கணும். நீங்க இந்த தமிழ் சினிமாவுக்கு, தமிழ் இலக்கியத்துக்கு ஆற்ற வேண்டிய சேவை நெறைய இருக்கு. ஆனா, நீங்க நெறைய பண்ணியிருக்கீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. நான் முத்துக்குமார எப்போ பயங்கரமா மிஸ் பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு மொக்க பாட்டு ஹிட் ஆச்சுன்னா பயங்கரமா மிஸ் பண்ணுவேன். ஏதாவது ஒரு மொக்க பாட்டுல கேவலமான வரிகள் இருந்தது ஹிட் ஆச்சுன்னா ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இந்த மனுஷன் இருந்திருந்தா இத பெட்டரா பண்ணியிருப்பாரு அப்படின்னு தோணும். ஈவன் எனக்கு முத்துக்குமார கொஞ்சமா தெரிஞ்ச என்னுடைய ஸ்கூல் டைம்ஸ்ல கூட, ஏதோ ஒரு பாட்டு எனக்கு பயங்கரமா புடிச்சிருக்கும். இது முத்துக்குமார் தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு தேடுனா, வேற ஒரு லிரிசிஸ்ட் பேர் இருந்துச்சுன்னா, நான் பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆவேன். என்ன இது இவர் எழுதலையா? அப்படின்லாம். ஸோ, அதுதான். இன்னைக்கு இத தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கவங்க முத்துக்குமார் ஃபேனா இருந்தா, முத்துக்குமார் பற்றி உங்களுக்கு புடிச்ச விஷயம், முத்துக்குமார் எழுதி உங்களுக்கு பிடித்த பாடல், எதனாலும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. முத்துக்குமாருக்கு வந்து மரணமே கிடையாது ஆக்சுவலா. தரமணியோட ஆடியோல ஃபர்ஸ்ட் ட்ராக்ல வந்து ட்ரிபியூட் டூ முத்துக்குமார்ல வந்து ராம் சொல்லியிருப்பாரு. "தமிழ் இருக்கிற வரைக்கும் முத்துக்குமார் இருப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உண்ம. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல முத்துக்குமார் ஒலிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப நான் பாட்காஸ்ட் பேசிட்டு இருக்க டைம்ல கூட ஏதோ ஒரு டிவி சேனல்லயோ, ஏதோ ஒரு எஃப்எம்லயோ யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு முத்துக்குமார் பாட்ட கேட்டு காதல சொல்றதா இருக்கட்டும், காதல் வலிய ஏத்துக்கிறதா இருக்கட்டும், பிரிவா இருக்கட்டும், அப்பாவ பத்தியோ, அவங்க அம்மாவ பத்தியோ, இல்ல யார பத்தியோ ஒருத்தன் நெனச்சுட்டு இருக்கான். இது எல்லாம் நடந்துட்டே இருக்கிறவரு முத்துக்குமார் இருப்பாரு. ஸோ, முக்கியமா நான் முத்துக்குமாருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். ரொம்ப நன்றி சார். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் முத்துக்குமார் சார். நீங்க வந்து எப்பவும் இருப்பீங்க எல்லார் கூடவும். என் லைஃப்ல நெறைய மாத்திட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ, இன்னொரு பாட்காஸ்ட்ல நம்ம சீக்கிரம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.